அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் காய்ஸ், வெல்கம் டு ராஷிகலாட்டா. ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, நம்ம வீட்டில் ஃபுல் சிலிண்டர் வாங்கின ஒன்றுமே அதில் எதனா லீக்கேஜ் இருக்கா இல்லையான்னு அவங்க செக் பண்ணி தான் தருவாங்க. இருந்தாலும் நம்ம ஒரு வாட்டி செக் பண்ணிக்கலாம். அந்த கேப்பை கழட்டிட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கள், ரவோன்னு தண்ணி கொஞ்சோன்னு ஊற்றி விடுங்க. அந்த தண்ணி ஊற்றுனீங்கன்னா மேலே பபிள்ஸ் வரா மாதிரி இருந்துச்சுன்னா அதில் வந்து லீக்கேஜ் இருக்குது. அப்படி பபிள்ஸ் வராத தண்ணி நார்மலாக அப்படியே இருந்துச்சுன்னா அதில் லீக்கேஜ் எதுவும் இல்லை. அந்த தண்ணினால் நமக்கு சிலிண்டர் வந்து எந்த பாதிப்பும் வராது. அந்த தண்ணியை வந்து நம்ம என்ன பண்ணலான்னா, கீழே அப்படியே சிலிண்டரை சாய்ச்சி விட்டுட்டோம்னா அந்த தண்ணி வந்துடும். அப்படியே உங்களுக்கு பயமாக இருந்துச்சுன்னா ஒரு துணியை என்ன பண்ணுங்கள், சுருட்டி சிலிண்டருக்குள்ளே விட்டிங்கன்னா எல்லா தண்ணியும் வெளியே வந்துடும். இந்த மாதிரி செக் பண்ணுறதுனால நம்ம சிலிண்டரில் வந்து எதனா லீக்கேஜ் இருக்கா அப்படின்றத நம்மளால் பார்த்து வாங்க முடியும். அந்த மாதிரி லீக்கேஜ் இருந்தால் உடனே நம்ம கால் பண்ணி நம்ம சிலிண்டரை ரிட்டர்ன் பண்ணிடலாம். அடுத்த டிப் என்னென்னா, நம்ம வீட்டில் இந்த வாட்டி விருந்தாளிகள்லாம் நிறைய பேர் வந்துட்டாங்க, சிலிண்டர் வந்து நிறைய யூஸ் ஆகிடுச்சு, எவ்வளோ இருக்குது இல்லைன்னு தெரியலையே, சிலிண்டர் எப்போ காலியாகுமோன்னு பயந்துக்கிட்டே இருக்க தேவையில்லை. அதுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, ஒரு நல்ல ஒரு காட்டன் துணியை எடுத்து நல்லா தண்ணியில் நனைச்சிட்டு துணியை நல்லா பிழிஞ்சிட்டு நம்ம சிலிண்டரில் இப்படி சுற்றி விட்டுட்டோம்னா சிலிண்டர் வந்து கேஸ் இருக்கிற இடம் வந்து நல்ல ஈரமாக இருக்கும், கேஸ் வந்து காலியான இடம் வந்து காஞ்சி போயிருக்கும். இதை வச்சு நம்ம கண்டுபிடிச்சிடலாம் நம்ம வீட்டில் எவ்வளோ கேஸ் இருக்குன்ட்டு. நம்ம பயந்துட்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. நம்ம வீட்டு பர்னர் வந்து ப்ளூ கலரில் எரியணும். அதை விட்டுட்டு எல்லோ கலரில் ஆரஞ்சு கலரில் எரிஞ்சிச்சுன்னா நம்ம வீட்டு கேஸ் வந்து அதிகமாக வேஸ்ட் ஆகும். ஸோ நீங்கள் பர்னரை வந்து உடனே சேஞ்ச் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறமா எப்போவுமே பாத்திரத்துக்கு உள்ளே தான் வந்து தீ எரியணும், பாத்திரத்துக்கு வெளியே வந்து தீ எரியக்கூடாது. பாத்திரத்துக்கு உள்ளே மட்டும்தான் தீ எரியணும். அப்போ தான் தீ சீக்கிரமாக பரவும். அதுக்கப்புறம் நம்ம வீட்டில் பால்லாம் பொங்கிடும்ல, பால் அரிசி அந்த மாதிரி பொங்காத இருக்க அது உள்ள ஒரு கரண்டி போட்டு வச்சுக்கோங்க. பால் வந்து அடிக்கடி பொங்குச்சுன்னா போய் பர்னரில் வந்து அடைச்சிக்கும். ஸோ வந்து நம்மளோட கேஸ் வந்து அதிகமாக வேஸ்ட் ஆகும் பர்னரில் அடைப்பு இருந்துச்சுன்னா. அடுத்த டிப் என்னென்னா, நம்ம செய்யக்கூடிய சாப்பாடோட அளவுக்கு ஏற்ற மாதிரியே நம்ம என்ன பண்ணணும், பாத்திரத்தை வைக்கணும். 2 கிளாஸ் அரிசினா சின்ன குக்கர் தான் வைக்கணும். நம்ம வைக்கிற சாப்பாட்டுக்கு ஈக்குவலான அளவு பாத்திரத்தை வச்சா தான் கேஸ் வந்து கரெக்டாக நமக்கு வந்து சேவ் ஆகும், இல்லைனா கேஸ் வந்து அதிகமாக வேஸ்ட் ஆகும். அதுக்கப்புறமா நம்ம வந்து வாங்குகிற காய்கறிங்க வந்து ஃப்ரெஷ்ஷாக தான் வாங்கணும். ஃப்ரிட்ஜில் வச்சோம்னா ரொம்ப நேரம் ஆகும் வேகிறதுக்கு. இதுவே ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் சீக்கிரமாக வெந்துடும். இதனால் கூட நம்மளால் கேஸை மிச்சப்படுத்த முடியும். இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லான டிப்பு. என்னென்னா, நம்மளோட சிக்கன் மட்டன் வாங்கும்போது நம்ம இந்த மாதிரி தேங்காயோட ஓட்டை கொஞ்சம் சீவி நம்ம வைக்கிற குழம்புல வந்து போட்டுடலாம். இல்லை கறி வேக வைக்கும் போது கூட நீங்கள் போட்டுடலாம். இந்த மாதிரி நம்ம போடுறதுனால நமக்கு என்ன ஆகும், 10 விசில் விடுற இடத்துல 5 விசில்லையே கறி நல்லா பஞ்சு மாதிரி வெந்து போயிடும். அதுக்கப்புறமா நம்ம இன்னொரு டிப் என்னென்னா, நம்ம சமைக்கும் போது காய்கறிகள் எல்லாமே பக்கத்தில் எடுத்து வச்சுக்கோங்க. இதனால் கூட கேஸ் வந்து அதிகமாக வேஸ்ட் ஆகும். நம்ம பக்கத்தில் எடுத்து வச்சுக்கிறதுனால சீக்கிரமாக எல்லாத்தையும் போட முடியும். நம்ம கேஸ் ஆன் பண்ண உடனே ஸ்பீடில் வச்சு நம்ம பற்றக்கூடாது. நம்ம வந்து சிம்மில் வச்சு தான் நம்ம பற்றணும். அடுத்த டிப் என்னென்னா, நம்ம பாத்திரத்தை வைக்கும் போது பாத்திரம் வந்து ஈரமாக இருக்கக்கூடாது. ஏன்னா ஈரம் காயறதுக்கு கொஞ்சம் நேரம் ஆகும். இதனால் கூட கேஸ் வந்து நமக்கு அதிகமாக வேஸ்ட் ஆகும். ஸோ இந்த மாதிரி ஈரமாக இருந்துச்சுன்னா நம்ம வெட்டான ஒரு துணியை வச்சு அந்த ஈரத்தை தொடச்சிட்டு அதுக்கப்புறமா நம்ம பாத்திரத்தை வச்சோம்னா சீக்கிரமாக அந்த பாத்திரம் சூடாயிடும். கீழே வந்து குடுவையாகவும் மேலே வந்து அகலமாகவும் இருக்கிற பாத்திரத்தை நம்ம வைக்கக்கூடாது. நம்ம எப்போவுமே கீழேயும் மேலேயும் சரிசமமாக இருக்கிற பாத்திரத்தை தான் நம்ம வைக்கணும். அப்போ தான் வந்து கேஸ் வந்து ஈக்குவலாக ஸ்ப்ரெட் ஆகும். இதனால் கூட நம்மளால் கேஸை சேவ் பண்ண முடியும். கேஸை வந்து அதிகமாக செலவாகிறத நம்மளால் கம்மி பண்ண முடியும். அடுத்த டிப் என்னென்னா, கேஸ் வந்து இந்த மாதிரி காற்று படுற இடத்துல இருக்கக்கூடாது. ஏன்னா அணைஞ்சு எரியும் போது கேஸ் வந்து நிறைய வேஸ்ட் ஆகும். நம்ம ஒரே அடியில் பற்றக்கூடிய லைட்ரு வந்து நம்ம யூஸ் பண்ணணும். லைட்ரு வந்து அடிக்கடி நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. அதை விட்டு 4 வாட்டி 5 வாட்டி அடித்தவொடனே பத்துற மாதிரி இருந்துச்சுன்னா அவ்வளோ நேரமும் கேஸ் வந்து வெளியே போகும். இந்த டிப்ஸ் வந்து நம்ம சேனலில் வந்து ஆல்ரெடி அப்லோட் பண்ணதான். டேப்லெட் கவரை வச்சு நம்ம கேஸை வந்து எப்படி ஸ்பீடாக எரிய வைக்கிறது. நம்ம இந்த பட்டனை என்ன பண்ணலாம்னா, டேப்லெட் கவரை வச்சு இந்த மாதிரி க்ளீன் பண்ணிக்கலாம். நம்ம கேஸை வந்து ஆன் ஆஃப் பண்ணுறதுக்கு அந்த பட்டன் வந்து ரொம்ப முக்கியம். ஸோ நம்ம வந்து அந்த பட்டனை வந்து நல்லா க்ளீனாக நல்லா ரொட்டேட் ஆகிற மாதிரி வச்சுக்கணும். அதுக்கப்புறமா கேஸ் வர்ற இடத்துல நம்ம குத்தி விட்டுப்போம். ஏன்னா கேஸ் வந்து அடைச்சா கூட நமக்கு வந்து கேஸ் வந்து லேட்டாக வரும். இந்த வீடியோவை நீங்கள் பார்க்கலன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன். பர்னரில் என்ன அடைப்பு இருந்தால் கூட சும்மா இந்த மாத்திரை அட்டையை சும்மா மெலிசாக கட் பண்ணி உள்ளே விட்டு எடுத்திங்கன்னா பர்னரில் இருக்க அடைப்பு வந்து கிளியர் ஆகிடும். பர்னரில் அடைப்பு இருந்துச்சுன்னா நமக்கு கேஸ் வந்து அதிகமாக வேஸ்ட் ஆகும். அடைப்பு இல்லாத பார்த்துக்கோங்க. இப்போ பாருங்களேன், இந்த கேஸ் எப்படி எரியுதுன்ட்டு.
நான் அடைப்பு எல்லாத்தையும் கிளியர் பண்ணிட்டேன். இது போல் நம்ம ஒரு சின்ன சின்ன விஷயத்தை நம்ம மாற்றிக்கிட்டோம்னா நமக்கு 1 மாதம் இல்லை 1 மாதத்துக்கு மேலேயே நமக்கு கேஸ் வரும். இதோட பார்ட் 2 வீடியோ வேணால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.